பிராய்லர் கோழிகளுக்கு தீவனம் வழங்கக் கோரிய வழக்கில் கால்நடைத்துறை பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வியாபாரிகளுக்கு அனுப்புவதற்கு முன் 20 முதல் 24 மணி நேரம் தீவன நிறுத்தம் செய்வதை கட்டாயமாக்க கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சல்மான் இணைகிறார். வணக்கம் சல்மான். புதுக்கோட்டையைச் சேர்ந்த ராஜ் முகமது என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் வெளிநாடுகள் மற்றும் இந்தியாவின் பல மாநிலங்களில் 90% அதிகமான கோழி இறைச்சி உறைய வைக்கப்பட்டு அல்லது பதப்படுத்தப்பட்ட வடிவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் தமிழகத்தில் சுமார் 90% பிராய்லர் கோழி விற்பனை உயிருடன் உள்ள கோழிகளாகவே செய்யப்படுகிறது எனவும் தமிழக கால்நடை மருத்துவம் மற்றும் விலங்கு அறிவியல் பல்கலைக்கழகம் வெளியிட்ட ஆய்வின்படி கோழிகளை வெட்டுவதற்கும் போக்குவரத்து செய்வதற்கு முன்பாக 20 முதல் 24 மணி நேரம் தீவனம் நிறுத்தப்பட வேண்டும். அதில் 8 முதல் 12 மணி நேரம் தண்ணீர் வழங்கும் நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் கோழிப்பண்ணை உற்பத்தியாளர்கள் போக்குவரத்து வாகனங்களில் ஏற்றப்படும் கடைசி நிமிடம் வரை பிராய்லர் கோழிகளுக்கு கட்டாயமாக தீவனம் அளித்து அவற்றின் எடையை செயற்கையாக அதிகரிக்கின்றனர். 1 கிலோ தீவனத்தின் விலை 30 முதல் 40 ரூபாய். ஆனால் கோழியின் உடலில் செரிமானமாகாமல் இருக்கும் அந்த தீவனத்தையும் கோழி இறைச்சியின் விலையான 1 கிலோவுக்கு 100 முதல் 120 என்ற நிலையில் வியாபாரிகளுக்கும் நுகர்வோருக்கும் விற்பனை செய்கின்றனர். வயிறு நிறைந்த நிலையில் கோழிகள் கொண்டு செல்லப்படும் போது அதிக அளவில் கழிவுகள் வெளியேறி கோழிகள் சுகாதாரமற்ற சூழலில் கொண்டு வரப்படும் நிலை இருப்பதால் இது பொதுமக்களின் உடல் நலத்திற்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. மதுரை அமர்வின் வரம்பிற்கு உட்பட்ட மாவட்டங்களில் கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை ஆய்வாளர்கள் மூலம் இந்த விதிகள் உடனடியாக அமல்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் பிராய்லர் கோழிகள் விற்பனைக்கு முன்பாக தீவன நிறுத்த நடைமுறை அமல்படுத்துவது தொடர்பான தற்போதைய நிலை அறிக்கை தாக்கல் செய்யவும், பிராய்லர் கோழிகளை பண்ணைகளில் இருந்து வியாபாரிகளுக்கு அனுப்புவதற்கு முன் 20 முதல் 24 மணி நேரம் தீவன நிறுத்தம் செய்வதை கட்டாயம் அமல்படுத்துவதை கண்காணிக்க ஒரு அமைப்பை உருவாக்க உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சி.வி. கார்த்திகேயன் மற்றும் சக்திவேல் ஆகிய 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வானது வழக்கு தொடர்பாக கால்நடைத்துறை இயக்குனர் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் நிலை அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். சிகாமணி, வழக்கு தொடர்பான விரிவான விவரங்களோட இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சல்மான்.